You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழ்க்கை அப்டேட் 3 ட்ரெண்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எங்கே கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கம் போல் எங்கேயாவது போய்கிட்டு தான் இருக்கோம். அது எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். நான் எந்த ஒரு விஷயத்தையுமே நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டேன். எனக்கு அது அவ்வளோவா பிடிக்காது. நடந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ டோன்ட் வரி, என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லுவேன் கண்டிப்பாக. அண்ட் நான் ரெடி ஆகிட்டு எங்கள் டாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் கிளம்பி எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போகலான்னு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் எந்த கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூர் கோவிலுக்கு தான். மயிலாப்பூர் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சரி வண்டியில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வண்டி எடுத்துகிட்டு நம்ம இப்போ கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி வண்டியில் பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட தான் வண்டி ஓடும் அப்படின்னு சொல்லி பெட்ரோல் டேங்க் போயிட்டு பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணிட்டு எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டோம். என்னடா கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஏடிஎம்க்கு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா எங்கள் அப்பாவோட பேங்க் மயிலாப்பூரில் இருக்குது. என்னடா எங்கள் வீடு ஐநாவரம் மயிலாப்பூரில் பேங்க்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அப்போல்லாம் எங்கள் அப்பா மயிலாப்பூர் கோயிலுக்கு போவாங்க. ஸோ இந்த பேங்க்கு காரணமாக வச்சு அப்படியே நம்ம கோயிலுக்கு வருவோன்ற மாதிரி அவருக்கு ஏதோ தோணி அவர் 1996லேயே இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அதை நாங்கள் எதுவுமே பண்ண முடியல, டீஆக்டிவேட்லாம் பண்ணல, அப்படியே ரன் ஆகுது. ஸோ அங்கே நாங்கள் போய் பார்த்துட்டு வருவோம், விசிட் பண்ணிவிட்டு. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும். நான் மயிலாப்பூர் பேங்க்குக்கு போகிறது பிரச்சனை இல்லை, அங்கே போய் நான் அந்த பேங்க்குக்கு சுத்தோன்னு சுற்றினது தான் மிச்சம். ஃபுல்லாகவே மெட்ரோ போகிறோன்னு சொல்லி அடைச்சி வச்சுருக்காங்க. அடைச்சி வச்ச மெட்ரோலேருந்து நாங்கள் கிளம்பி போய் ஒரு வழி ஆகிட்டோம். ஒரு வழி ஆகி எப்படியோ போய் செக்கெல்லாம் போட்டு அப்படி இப்படின்னு எங்களுக்கு செக் புக் காலி ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக எங்கள் டாடி அதை எழுதி கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். சரி வந்துட்டோம், கோயிலுக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சேன். டாடி நம்ம நடந்தே போவோம், வண்டி பேங்க்கு அங்கேயே நிற்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எங்கள் அப்பா வேண்டாம் வண்டி எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு பாதி தூரம் நடந்து போயிட்டு திருப்பி ரிட்டன் திருப்பி வண்டி எடுக்கலான்னு சொல்லி ரிட்டன் ஆகிட்டேன். ரிட்டன் ஆகி போய் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு அங்கிள் நுங்கு வித்துட்டு இருந்தாங்க. அங்கிள் நுங்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டேன். நுங்கு ரேட்டே சகிக்க மாட்டேங்குது, 8 பீஸ் நுங்கு 100 ரூபான்றான். யாரையா நீங்கள் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஒரு வழியாக கோவிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு கோயிலுக்கெலாம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, கடவுளே எனக்கு மன நிம்மதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கேட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டேன். நான் உட்காந்துருந்தேன், என் பக்கத்தில் ஒருத்தர் கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருந்தாரு. கோவிலுக்கே நிம்மதி தேடி வரும், அங்கேயும் நிம்மதி இல்லைன்ற மாதிரி உட்காந்துருந்தாரு. அவரை பார்த்துட்டு எனக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குங்குமம் விபூதி எல்லாமே வாங்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பி போயிட்டு அவ்வளோதான், வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வண்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஜூஸ் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜூஸ் உண்மையாக சொல்லணுன்னா இந்த ஜூஸ் கடைக்கு எதுக்குடா நாங்கள் போனோன்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த கடையில் எங்கள் அப்பா ஒரு சாத்துக்குடி ஜூஸ் ஆர்டர் போட்டிருந்தாங்க. சாத்துக்குடியே இல்லைன்னா கதைன்னு தெரில, ஒரே தண்ணியாக இருக்குது. வெளியே போர்டு பார்த்தேன், போர்டு பார்த்துட்டு நான் தப்பான கடைக்குள்ளே போயிட்டேன். சரி விடுங்க, ஏதோ ஒரு கடைக்கு போயிட்டேன். எனக்கு பாட்டில் ஜூஸே போதும் அப்படின்ட்டு நானும் ஒரு பாட்டில் ஜூஸ் வாங்கிக்கிறேன். எங்கள் டாடி ஒன்று வாங்கிக்கிட்டாங்க. எனக்கு இதுவே போதும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் ஜூஸ், ஒரு 3 பீஸ் சமோசா வாங்கிட்டேன். அப்புறம் எங்கள் டாடிக்கு சாத்துக்குடி ஜூஸ் வந்தது, அதையுமே அவர் குடிச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு எல்லாம் ஒர்க்கும் முடிச்சுட்டு சரி ஓகே ஈவினிங்காக காஃபி குடிப்போம் அப்படின்னு சொல்லி காஃபி குடிக்க ஆரம்பித்தேன். காஃபி குடிக்கும்போது எங்கள் அக்கா இன்றைக்கி வீட்டில் இல்லை, எங்கேயோ வெளியே போயிருந்தேன். இல்லைனா அவளே என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்திருப்பேன். நான் வீடியோ எடுக்கும்போது நடுவில் பேச்சு கொடுத்துட்டு, எங்கள் அக்கா இல்லாத குறைய எங்கள் அப்பா தீக்கிறேன்ற மாதிரி பேச்சு கொடுத்துட்டே உட்காண்ட்ருந்தாரு. தென் முறுக்கு எடுத்துகிட்டு பிரி அப்படின்னு சொல்லி என் கையில் கொடுத்தாரு. என் கையில் கொடுத்ததெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, அவரோட பையனுக்கு கொடுக்குறாரு அந்த முறுக்கை. எனக்கு ஒரே காண்டாயிடுச்சு. இங்கே பிரிக்கிறது நான், பண்ணுறது நானா, ஆனால் புள்ள மேலே பாசமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எங்கள் டாடி அது என்னன்னு தெரியல, எல்லாருக்குமே அவங்கவுங்க பையனுங்க மேலே தான் பாசமாக இருக்குது. என்ன தான் எத்தனை பொண்ணுங்களாக இருந்தாலுமே ஒரு வழியாக முறுக்கெல்லாம் பிச்சு கொடுத்துட்டு காஃபிலாம் குடித்து முடிக்க ஆரம்பித்தோம். முடிச்சதுக்கப்புறம் சரி கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்துச்சு. வெள்ளிக்கிழமை முரு
விநாயகருக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லியிருந்தா சந்து. சரி ஓகே நம்ம வந்து அந்த கோயிலுக்கு செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த கோயிலுக்கு செல்ல ஆரம்பிச்சிட்டோம். அந்த கோயிலுக்கு போனால் அங்கே செம்ம கூட்டமாக இருந்தது. பரவாயில்ல நம்ம வந்து செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சந்துவும் போயிட்டோம். போனதுக்கப்புறம் அந்த கோயில் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கோயில் எனக்கு தெரிஞ்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தேங்காய் கட்டணும். தேங்காய் வந்து அந்த கோவிலில் நம்ம வேண்டிட்டு கட்டினோன்னா அந்த நம்மளுக்கு வந்து அடுத்த சஷ்டி கிடையாது, இந்த சங்கட சதுர்த்திக்கு வந்து நம்மளுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த அக்காக்கிட்டேயும் அந்த தேங்காய்க்காக ஜிபே பண்ணுறோம் நீங்கள் அமௌண்ட்டை கொடுங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்டேருந்து அமௌண்ட்லேருந்து காசெல்லாம் வாங்கிட்டு ஒரு வழியாக கோயிலில் ரீச் ஆகிட்டோம். கோயிலில் ரீச் ஆகி இன்றைக்கி நம்ம வேண்டுறோம் அடுத்த மாதம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்போட கோயிலுக்குள்ளே போனால் ஒரே கூட்டமாக இருக்குது. என்னடா இது இவ்வளோ கூட்டமாக இருக்குது, சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வருவோம், ஒரு ஹவர் ஆகும் பூஜைலாம் முடிகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நாங்களுமே கிளம்பி ரிட்டன் திரும்பி வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். சரி வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு வெளியே ஒரு காஃபி ஷாப் இருக்கும் எங்கள் வீட்டு பக்கத்தில், அங்கே போய் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு அட்டி போட ஆரம்பிச்சிட்டோம். அட்டியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்ததுக்கு அப்புறம் போனால் டீலாம் இல்லை காஃபி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஏதோ ஒன்று கொடுத்து தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபியை வந்து நம்ம அங்கே வந்து ஒர்க்கர் மாதிரி ஆகிட்டோம் நம்ம சந்து. எல்லாருக்கும் காஃபி அவள் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னு நாங்கள் ஸ்னாப் போடுறோம் இது பண்ணுறோன்னு ஆளுக்கு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் கோவிலில் தெரிஞ்சவங்க இருந்தாங்க, அவங்க ஃபோன் பண்ணாங்க, இது மாதிரி கூட்டம்லாம் போயிடுச்சு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உடனே திருப்பியும் வண்டி எடுறா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம போய் அந்த பிள்ளையார்கிட்ட போய் நம்ம கேட்டே தீரணும், எங்களுக்கு அவர் கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதோடு இருந்தோம். நீங்களுமே அயனாவரத்தில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோவில் விசிட் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரியல, நான் ஃபஸ்ட் டைம் நிறைய பேர் சொன்னதை வச்சு தான் கேட்டு இந்த கோயிலுக்கு போயிருந்தேன். உண்மையாக சொல்லணுன்னா வந்து கோயிலுக்கு வர எல்லாருக்குமே வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. இன்னொரு விஷயம் வந்து ஐயருமே பூஜை பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சு பூஜை. நாங்கள் வந்து முதல்ல போய் இது மாதிரி தேங்காய்லாம் கேட்டோம். தேங்காய் வந்து ரூ. 80 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து கட்டியிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து எங்கேருந்தோ யூடியூப்லாம் பார்த்து என்னமோ வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து கேட்கவே வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்துச்சு இந்த கோவில் பற்றி. தென் வந்து கோவில்லேருந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு அங்கே பிரசாதம்லாம் இருந்துச்சு, பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. ஜாலியாக பிரசாதம்லாம் வாங்கிட்டு அந்த கோவில்லேருந்து செல்வோம் வீட்டுக்கு போய் நம்ம வந்து இன்றைக்கி பிரசாதத்தை தான் வந்து நைட்டு டின்னராக முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில்லேருந்து கிளம்பிட்டோம். உண்மையாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்தது. தென் வந்து வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா கொஞ்ச நேரம் வந்து இன்னொரு அட்டியை போடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது சந்து வந்து எப்போவுமே ஒரு ரெகுலராக ஒரு கோவிலில் வந்து தேங்காய் உடைப்பாளாம் சங்கட சதுர்த்தி அன்னைக்கு. ஸோ அந்த கோயிலில் தேங்காய் உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 தேங்காய் வந்து வாங்க போயிட்டா. ஒரு தேங்காய் ரூ. 25 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே ஒரு 3 தேங்காய் வாங்கி ஆனால் வேறு லெவலில் உடைச்சா. ஒரே ஷாட்டு தான், எல்லாம் டப்பு டப்பு டப்புன்னு தெரிச்சிடுச்சு. நான் வந்து அன்றைக்கி என்னாச்சுன்னு தெரில, என் கேமரா வந்து கொஞ்சம் கிளாரிட்டி டல் ஆகிடுச்சு, எனக்கே காண்டாயிடுச்சு. ஆனால் பக்காவாக உடைச்சா. அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து இருந்த பொங்கலை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் பொங்கலை வந்து எல்லாேருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சாமி பிரசாதம் சாப்பிடுன்னு எங்கள் அக்காவை டார்ச்சர் பண்ணி வேணாம் வாயில் போட்டு அப்புன்னு அப்பிட்டேன். ஒரு சைடு எங்கள் டேடி வேறு நடந்து வந்திருந்தாங்க. டாடி சாமி பிரசாதம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி காட்டுறேன். எங்கள் டாடி ஐயோ சாமி பிரசாதம் நல்லது சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரே தவிர அவர் சாப்பிட மாட்டார். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.